நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ப்ராமிசஸ் எல்லா இடத்துலையுமே கேட்டிருப்போம். சின்ன அமௌண்ட் போட்டு பெரிய ரிட்டர்ன் எடுக்கலாம், ஜீரோ ரிஸ்க் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீ போடணும் அவ்வளோதான். ஒரு 50,000 போடணும், ஒரு 20,000 போடணும், அவ்வளோதான், உனக்கு செம்ம ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னா சொல்றது நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம். பட் சேட்லி இட்ஸ் ஆல் லை. இந்த மாதிரி விஷயத்துல நிறைய பீப்புள் சேர்த்து வச்ச காசு கூட லாஸ் பண்ணியிருக்காங்க. நான் அது பார்த்துருக்கேன், அதனால தான் நான் இந்த வீடியோவில் பேச வந்திருக்கேன். இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஸ்கேம்லாம் எப்படி நடக்குது, நீங்கள் எப்படி அதை அவாய்ட் பண்ணலான்றதை நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ டோன்ட் மிஸ் எனி பாயிண்ட்ஸ். எல்லாருமே காசு எடுத்து வச்சு அது க்ரோ பண்ணணும், இல்லை மல்டிப்ளை பண்ணணும். நம்ம காசு சும்மா வச்சுட்டு இருந்தால் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து கீழே போய்டும், அது பண்ணக்கூடாது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது வி திங்க் அபவுட் அசட்ஸ். லைக் நிறைய அசட்ஸ் பார்க்கும்போது நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மைண்டில் வரது கிரிப்டோ. ஸோ கிரிப்டோன்ற பட்சத்தில் இட்ஸ் அ ஃபாஸ்டஸ்ட் வே டு மேக் மணி. அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்து நிறைய பீப்புள் ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பீப்புள் ஆர் கெட்டிங் ஸ்கேம். ஸோ இது ரியல் வேர்ல்டில் கொஞ்ச நாள் முன்னாடி நான் பார்க்கும்போது கூட நிறைய பீப்புள் இதில் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லூக்கும் இதை பற்றி பேசியிருந்தாரு. ஒரு பையன் அதை வந்து கேட்டிருந்தாங்க, $25,000 நான் வந்து லூஸ் பண்ணிட்டேன், ஸ்கேம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் அவர் சொல்லியிருந்திருக்கும், இட்ஸ் ஓகே, யூ ஜஸ்ட் லாஸ் 25,000, நீ வேறு பண்ண அப்படின்றத அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னொரு வந்து டேடி காயினை வச்சு சில பேர் ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நானும் ஃபர்ஸ்ட் அப்படி தான் நினச்சேன். டேடி காயின் வாங்கிட்ட அப்புறம் அந்த வெப்சைட்டில் ஒரு லிங்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5,000 காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக தராங்க அப்படின்ற மாதிரி நானும் வந்து ட்ரை பண்ணேன். பட் அந்த ஃபேண்டம்லேயே வந்து இட்ஸ் லுக்ஸ் லைக் ஸ்கேம், வி டோன்ட் வாண்ட் டு ரெஜிஸ்டர் இட் அப்படின்றது 3 நாளாவே இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஒரு பையன் அந்த மாதிரி பண்ணி $10,000 to $12,000 வந்து லூஸ் பண்ணிட்டு ரியல் வேர்ல்ட்லேயே போயிட்டு அது ப்ராப்ளமாக வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பீப்புள் வாஸ் லைக் அதை ரீட்வீட் பண்ணிட்டே இருந்தாங்க, அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி. ஸோ அதுலேருந்து இப்போ எல்லா லீடரும் வந்து பேசினாங்க, எல்லாருமே வந்து பேசுனாங்க. அப்புறம் ஆண்ட்ரூ டேட்டே வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன், லைக் இந்த மாதிரி நான் ஃப்ரீயாக தரேன், இதுக்குள்ளே வாங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன், இது எல்லாமே ஸ்கேம் தான். ஸோ த பர்சன் ஹூ லாஸ்ட், நான் அது பையனுக்கு நான் காசு அனுப்பிச்சிடுறேன், இந்த மாதிரி ஸ்கேம்ல திருப்பி போகாதீங்கன்றது அவரே அதில் மென்ஷன் பண்ணி அவர் போட்டிருக்காரு. ஸோ இது ஒரு அட்வான்டேஜாக எடுத்து நிறைய பீப்புள் ட்ரைங் டு ஸ்கேம் பீப்புள். ஏன்னா வந்து இப்போ நம்ம பையனில் என்ன தோணும், ஒரு $10,000 இருந்தால் ஒரு $5,000 ஆகாதான் தான் தோணும். ஸோ நம்ம எப்படி வச்சுப்போம், சரி இவன் சொல்கிறான் 10,000 நம்ம போட்டுடலாம், அது $5,000 வரும்னு நினச்சி நம்ம போடுறோம். அவனுக்கு அது ப்ராஃபிட் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடும், நம்மளுக்கு லாஸ் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி பீப்புள் ட்ரைங் டு ஸ்கேம் எவ்ரி ஒன். இப்போலாம் சொல்லணும்னா நோ ரிஸ்க், ஹை ரிட்டர்ன், இந்த மாதிரிலாம் சொல்கிற வார்த்தைலாம் தான் இட்ஸ் ஆல் இல்யூஷன், இட்ஸ் ஆல் ஃபேக். ஸோ இந்த மாதிரிலாம் நம்பாதீங்க. ஏன் நான் இதை ஷேர் பண்ணுறேன், நானும் ஒரு 2-3 விஷயத்தில் இதை போய் மாட்டிருக்கேன். ஐ ஹவ் லாஸ்ட் thousands of rupees. அவ்வளோதான், நான் ரொம்ப லாஸ் பண்ணல. பட் ஒரு 2,000, 1,000 அந்த மாதிரி போட்டு அதில் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு சே திஸ் டு யூ கைஸ், ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் தட் 3 steps we are getting scam அப்படின்றது சொல்கிறேன். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், த இன்ட்ரோ டு ஸ்கேம். ஸ்கேமர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மற்றவங்க பேர் போட்டு, இது எனக்கு பர்சனல் நடந்துச்சு நான் சொல்கிறேன், இது வந்து மற்றவங்க பேர் போட்டு அதில் ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணி, ப்ரைவேட் குரூப், சம் கைண்ட் ஆஃப் குரூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் போயிட்டு எல்லாருமே அதில் காசு போடுங்க, பம்ப் பண்ணுங்க, நிறைய பேர் காசு போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல என்ன ஆகும்னா, அந்த லைக் இப்போ ஒரு 10,000 காயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒருத்தன் வந்து 8,000 காயின் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு இருப்பான் அந்த ஓனர். ஸோ இவங்க 2,000 காயின்ஸ் போயிட்டு அதை பம்ப் பண்ணிட்டே இருக்கும்போது, காசு போட்டுட்டே இருக்கும்போது நல்லா மேலே போகும். இவன் 8,000 வித்தோடனே கீழே போயிடும், போட்டு அவங்க எல்லாருக்கும் லாஸ் ஆகிடும். அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. ஸோ இந்த எனக்கு ஒரு நடந்துச்சு. ஸோ லூக் பெல்மார் பேர் போட்டு ஒரு டெலிகிராம் சேனல் இருந்துச்சு, அப்புறம் ஆண்ட்ரூ டேட்டுதே ஒரு டெலிகிராம் சேனல் இருந்துச்சு. ஸோ நான் எப்படி அதை ட்ரஸ்ட் பண்ணேன்னா, 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதோ இருந்தாங்க லூக் பெல்மார்ல. அப்புறம் வந்து ஆண்ட்ரூ டேட்டு வந்து 35,000 பீப்புள் ஏதோ இருந்தாங்க. ஸோ நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணி போடலை. ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு கால் கொடுத்தான், 2 கால் கொடுத்தான், 3 கால் கொடுத்தான். அப்புறம் வந்து அதில் சக்ஸஸ்ன்னு சொல்லி போட்டுட்டே இருக்கும்போது ஓகே எல்லாம் பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்லி நான் $500 போட்டேன். அது 500 போட்டு அது 800 ஆச்சு. ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லி 800 போட்டு 1,200 ஆச்சு. சரி வந்துச்சுன்னு சொல்லி திருப்பி போட்டேன். அது 1,200 1,500 போச்சு. சரி போயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம்னு சொல்லி எடுக்கிறேன், நான் எடுக்க முடியல. அது ஏதோ காட்டுது, மெசேஜ் காட்டுது, அந்த ஃபேண்டம்லேயே ஏதோ நடக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, எப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு நான் எடுக்கிறேன். லைக் பார்த்தா எனக்கு $3 தான் வந்து நிற்குது, லைக் $3 தான் வந்து நிற்குது. ஸோ மொத்தம் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. அப்புறம் பார்த்தா மொத்தம் பேரில் அத்தனை விஷயம் இருக்குது. ஸோ அது நடந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, டக்குன்னு போய் லூக் பெல்மாருக்கு நான் ட்விட்டர்லேயே லைக் அது எக்ஸ்லேயே போய் மெயில் பண்ணேன், இந்த மாதிரி மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி நடக்குது, நீங்கள் தான் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல, ஏன்னா ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் எதுவும் ரிப்ளை பண்ண. பட் 2 days 3 days ஆஃப்டர் ஹி செட் லைக், அவரோட பிரைவேட் சேனலே அவர் சொன்னார், என்கிட்ட எந்த பிரைவேட் குரூப்பும் கிடையாது, கிரிப்டோ பற்றி எக்ஸ்பிளைன் சொன்னார், என்கிட்ட எதுவும் கிடையாதுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நானும் போய் மாட்டிருக்கேன். திஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விச் வில் ஹேப்பன். செகண்ட், ஹுக்கிங் த விக்டிம்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்சன் இப்போ அந்த குரூப் கால் இருப்போம்ல, அதில் வந்து இந்த காயின் பம்ப் ஆகுது பாருங்க, இதில் $1 இருந்துச்சு, இப்போ $10 போயிடுச்சு, பாருங்க $20 போயிடுச்சு, $25 போகிறதுக்குள்ள நீங்கள் போடலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்து அது நம்ம போட்டுருணும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளை இது பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், லைக் போட்டுடலாம், $25 போடுறதுக்கு முன்னாடி போட்டுடலாம், நம்ம $20 போட்டு 25 வரும்போது நம்ம எடுத்துலாம் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப் தான் நிறைய பேர் போடுவோம். பட் ஆல்சோ பாயிண்ட் ஆஃப் ஸ்கேம் அப்படின்றது தான். ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியாதுன்னா அது ஸ்கேம் தான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் கேம்பிளிங் மாதிரி. நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் உள்ளே போய் காசு போட்டு அது வந்துடும் நினச்சி போனேன்னா டோன்ட் டூ தட். நான் அது பண்ணதால் தான் நான் இந்த வீடியோலேயே பேசுகிறேன். நான் ரொம்ப பெரிய காசு போடல, பட் அந்த ரியல் வேர்ல்டில் பார்த்துட்டு கூட எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே
இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ TRWன்னு சொல்லி இப்போ காயின்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த காயின் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த காயின் வந்துச்சுன்னு நினச்சி ஒரு பையன் போய் $5000 போட்டு லாஸ் பண்ணிட்டு உட்காந்து அதில் மெசேஜ் பண்ணிருக்கான். ஸோ ஆண்ட்ரூ அதுக்குன்னு ஒரு மெசேஜும் போட்டிருந்தாரு. திருப்பி நான் சொல்கிறேன், நான் போட்டேன்னா நான் ரியல் வேர்ல்டு டோக்கன் உருவாக்கினா நானே போடுறேன், ஏன் நீங்கள் அந்த மாதிரி திருப்பி இது பாவறீங்க, ஸோ தட்ஸ் யுவர் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ரியல் வேர்ல்டு நடக்கிறதால அவர் பேர் அதில் கேட்குறாரு, அதில் ரிப்ளை பண்ணுறாங்க. வெளியில் எத்தனை பேருக்கு இது நடக்கும் அப்படின்றத எனக்கு புரியல. தேர்ட் ஸ்டெப் இஸ் டிஸப்பியர். ஸோ இந்த டைமில் என்ன ஆகுனா, அதே தான் எல்லாருமே வந்து காசு போட்டு உள்ள நம்ம அந்த காயினை நல்லா பம்ப் பண்ணி விட்டுருவோம், அடி போட்டு சூப்பர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆசை வந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், லைக் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டில் எப்படி இருப்போம்னா, $10 போட்டோம்னா $12 ஆனால் $13 ஏறிட்டோம், அந்த ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கலாம் பல்காக போட்டு அவனோட ப்ராஃபிட் கோல் ஒன்று இருக்கும். ஸோ அவன் என்ன வச்சிருப்பான்னா, பல்காக ஒரு அமௌண்ட் $25,000 போட்டு வச்சிருப்பான். 30 வந்தோடனே நம்ம எத்தணும்னு சொல்லி பாயிண்ட் பண்ணி அவன் வச்சுருப்பான். 30 வந்தோடனே அவன் எடுத்துருவான். ஸோ நம்ம $12-13 போகலான்ற பார்த்து உட்காந்து இருக்கும்போது அவன் எடுத்துட்டு அவன் போடுவான். இப்போ உங்களால் கண்டே பிடிக்க முடியாது, ஏன்னா அதில் வந்து அந்த அட்ரஸே வந்து 80 லெட்டர்ஸ் இருக்கும். SYMQ FPP அப்படி நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், போனது போதுதான். ஸோ நம்ம ஒரு $500-600 போட்டு ஓகே, தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் இன்வெஸ்டிங் lakhs of money in that. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்குள்ளே போகாதீங்கன்றதை நான் சொல்ல வரேன். டோன்ட் கெட் இன்வால்வ் இன் தோஸ் கைண்ட் ஆஃப் டைம். நானும் வந்து கிரிப்டோவில் வந்து இந்த காயினில் போடுங்க அந்த காயினில் போடுங்க எப்பயுமே பேசினதே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்றது. நான் பிட்காயின் சொல்லியிருப்பேன், எத்தனையும் சொல்லியிருப்பேன், சொல்லணும்னு சொல்லியிருப்பேன். பிகாஸ் இதில் மோஸ்ட் பீப்புள் ஆர் சஜஸ்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் திங். நானும் வந்து நீங்கள் சேஃப் ஜோனில் போகணும்னு நினச்சின்னா பிட்காயினில் போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ சில பேர் கேட்டதால டேடி காயின் எப்படி வாங்கணுன்றதும் நான் போட்டு கொடுத்துட்டேன். அதுலேயும் நான் சொல்லிட்டேன், நான் இந்த லிங்க்கும் நான் ஷேர் பண்ணல, வேணும்னா நீங்கள் வந்து அஃபிஷியலாக ஆண்ட்ரூ டேட்டோட வெப்சைட்டில் போய் அதில் லிங்க் இருக்கும், அதில் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா போய் வாங்குங்க, எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்து எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். நாட் எனி செலிபிரிட்டிஸ் வில் சே தட் இதில் போய் வாங்க அதில் வாங்கன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி கேட்டு நீங்கள் போறீங்கன்னா டோன்ட் கெட் ஃபூல்ட் அப்படின்றது தான் வீடியோக்கான ஹோல் பாயிண்ட். இந்த மாதிரி ஸ்கேமெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் 3 ஸ்டெப்பில் சொல்கிறேன். ஸோ யூ ஷுட் நெவர் கோ இன்சைட் திஸ் ஸ்டெப் அண்ட் டோன்ட் ட்ரஸ்ட் பிளைண்ட்லி. நான் பண்ண தப்பு என்னன்னா, அது ஆண்ட்ரூ டேட் தான் 35,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்களே, மேபி அவன் தான் இருப்பான்றதை நினச்சி தான் நானும் போனேன். அதே மாதிரி லூக் பெல் மார்து தான் அந்த அவன் எப்படி பேசினான் அதில் இன்னைக்கு இப்பயும் யோசிச்சா அது சமகாண்ட் ஆகுது. அவரோட ஃபர்ஸ்ட் சேனலில் வந்து 1,25,000 பீப்புள்ஸ் இருக்காங்க. அவர் என்ன சொன்னான்னா, என்னோட ஃபர்ஸ்ட் சேனல் மாதிரியே இதுலேயும் நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு டிலீட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் டக்குன்னு ஆக்ஷன் எடுத்தால் தான் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சேனலில் வந்து நான் இதையே மென்ஷன் பண்ணேன்னா, ஐ டோன்ட் வாண்ட் everyone to get involved this அப்படி இப்படின்லாம் ஒரு லூக் பெல்மார் பேசுகிற மாதிரியே பேசி அவன் போட்டான். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. டோன்ட் ட்ரஸ்ட் எனிவன் பிளைண்ட்லி. ஸோ இந்த ஆன்லைன் எரால வந்து எவ்ரிதிங் வில் ஹேப்பன். இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சாரி, தேர் ஆர் சம் யங் பிகினர்ஸ், அவங்களுக்குலாம் வந்து கிரிப்டோ என்னன்னே தெரியாது, நம்மளுக்கு அதுக்குள்ளே போகணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும்போது people used to do those kind of scam. So இதுலலாம் போகாதீங்க. So first one, don't trust blindly. Second one, avoid FOMO. So fear of missing out. காயினோட வேல்யூ நல்லா ஏறுது, நிறைய people வந்து பேசிட்டே இருக்காங்க, புல்ரன் அது அதுன்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. நம்ம கிட்ட ஒரு 10,000 தான் இருக்கும். சரி புல்ரன் பேசுறாங்கன்னு சொல்லி நம்ம போய் போட்டுருவோம். அது 10லேருந்து 12 ஆயிடும். 15 வெயிட் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுவீங்க. 15 ஆயிடும், 16 வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணும்போது மொத்தமாக நக்கின்னு போயிடும். சோலி முடிச்சு. இட்ஸ் ஓகே டு நாட் கெட் ப்ராஃபிட். ஸோ FOMOன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நிறைய ஸ்கேமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு போடலன்னா நாளைக்கு ஏறிடும், நாளைக்கு போடலாம் நாளைக்கு ஏறிடும், ட்ரை டு கோ இன் அப்படின்னு சொல்லி மற்றவங்க பேர் வச்சு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆண்ட்ரூ டேட் நிறைய பாட்காஸ்ட்லையும் அவரும் சொல்லியிருக்காரு, to help you any day, forex signals in that, just send me all of your money in it, yeah, into Mumbai in it. If you believe that shit, you deserve to get the type of person. நான் என்னத்துக்கு இந்த காயின் வாங்குங்க அந்த காயின் வாங்குங்க நான் சொல்ல போறேன். நான் உண்மையா இப்போ சொல்றது RNT டேடி இந்த ரெண்டு தான் நான் சொல்றேன். இதுவும் உங்களுக்கு வேணும்னா வெப்சைட் கொடுத்துருக்கேன், அதில் போய் வாங்கிக்கோங்க அப்படின்றதா. ஸோ அவன் சொல்றான் இவன் சொல்றான் இதுக்குள்ள போயிடுங்க டப்புன்னுலாம் நீங்க போகாதீங்க. இஃப் யூ ஹேவ் லெஸ் மணி டோன்ட் கோ இன்டு கிரிப்டோன்றது என்னோட சஜஷன். தேர்ட், செக்யூர் யுவர் கிரிப்டோ. ஃபேண்டமே யூஸ் பண்ணாலும் எல்லாம் ஹேக் பண்றதுக்கான ஏதோ ட்ரிக்லாம் இருக்கு. ஸோ இப்போ நிறைய பீப்புள் வந்து கிரிப்டோல சொல்றது என்னன்னா, எனக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட், இப்போ ஒரு $5,000 அப்படின்றது உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்லாம் ஒரு லெக்சர் வாங்கி இதில் போட்டுக்கோ, அது ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும், அதுவும் நெட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது நல்லது. இஃப் யூ டோன்ட் நோ ஜஸ்ட் டோன்ட் கோ இன்சைட், தட்ஸ் இட், சிம்பிள். நான் வந்து நிறைய வீடியோவில் நானும் சொல்லியிருக்கேன், பிட்காயின் ரேட் ஏறுது, எத்திரியம் ரேட் ஏறுதுன்னு சொல்லி. நான் சொன்னது வந்து த பீப்புள் ஹூ ஹேவ் மணி, த பீப்புள் ஹூ நோ அபவுட் கிரிப்டோ. எனக்கு இந்த 2-3 பேர் கேட்டாங்க, அப்புறம் நான் இதில் போட்டேன், இதுலேருந்து எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இதுலேருந்து எப்படி மாற்றணும், வேணும்னா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா யூடியூப்ல பார்த்துக்கோ நான் சொன்னேன். ஒருத்தன் வந்தான், என்கிட்ட $5,000 இருக்கு, நான் எதில் போட்டால் எனக்கு எதில் காசு வரும்னு கேட்டால் நான் அவன் அப்படியே விட்டுட்டேன், ரிப்ளை கூட பண்ணல. ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. நான் என்கிட்ட $10,000 இருக்கு, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னா யூ ஓன்ட் கெட் லைக் சி, $10,000 வச்சு பிட்காயினில் போட்டால் கூட இப்போ அது ஏறத்துக்கு நம்மளுக்கு வந்து $100 தான். We don't have the capital to invest. First learn பண்ணுங்க, கேபிட்டல் உருவாக்குங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் போகாதீங்க. $5,000 போட்டு $15,000 மாத்துங்க, $50,000 மாத்துங்கன்னு சொல்றதுலாம் சுத்த முட்டாள்தனம். ரியல் வேர்ல்ட்ல இது நடந்துக்காத காரணத்தினால தான் நான் இது பேசுறேன். பிகாஸ் சின்ன பையன், he is 18 or 19 something, he lost $25,000.
அது லூக் சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. லிட்டரலி லைக் 20 lakhs அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த பையனுக்கு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே இருக்கிறதால ஹி சப்போர்ட்டட் ஹிம் லைக் இந்த மாதிரி பண்ணாத அந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லி. வெளியில் இருக்கவங்க கோல்டு, ரியல் எஸ்டேட், ஸ்டாக் ட்ரேடிங் இந்த மாதிரி கிரிப்டோவும் ஒரு கைண்ட் ஆஃப் திங் விச் ஹேஸ் அ பொட்டென்ஷியல் டு மேக் மணி. ஸோ அதனால தான் பீப்புள் ஆர் டேக்கிங் ஸோ மச் ஆஃப் அட்வான்டேஜஸ் ஃப்ரம் தட். ஸோ அந்த ஒரு லெசன் உங்களுக்கு தெரியும் தெரியல, ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று இருக்குது, கோல்டு ரஷ். ஸோ இந்த மாதிரி அந்த ஈஸ்ட் யூரோப்பில் வந்து நிறைய கோல்டு கிடைக்கும்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து எதுவுமே இல்லாமல் அப்படியே கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில பேப்பர்லாம் வந்து கோல்டு எங்கே வைக்கிறதுன்னு தெரியாதனால ஜீன்ஸ் பேண்ட் உருவாக்குனாங்க, அப்புறம் கத்தி உருவாக்குனாங்க, அந்த பேக் மாதிரி உருவாக்குனாங்க கோல்டு வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லி பீப்புள் யூஸ்ட் அஸ் அன் அட்வான்டேஜ். ஸோ அவங்க கோல்டு தேடி கோல்டு தேடி போகிறவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து காசு உருவாக்குனாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா கிரிப்டோவில் உள்ளே போகிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் திருட ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்படி போனால் உனக்கு கிடச்சிரும், இதில் போட்டாலே உனக்கு கிடச்சிரும்னு சொன்னால் யூ நீட் டு கொஸ்டின் இட், யூ நீட் டு ரிசர்ச் அபவுட் இட். தான் இந்த வீடியோக்கான ஹோல் பாயிண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் டு த பர்சன். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது சரௌண்டிங்கில் கிரிப்டோ பற்றி நிறைய பேசிட்டு இருப்பாங்க, இல்லை சம் கைண்ட் ஆஃப் திங் தெரியாமல் ஏதாவது உள்ளே போயிடக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லெட் ஹிம் ஆல்சோ நோ அபவுட் இட். ஸோ he don't get scammed and don't forget to subscribe. இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ நான் போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது லைக் கிரிப்டோவில் இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்கேம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. எனக்கு பேசிக்ஸாக தெரிஞ்சிச்சுன்னா நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். தெரியலனா எதில் போய் சர்ச் பண்ணணுன்றது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சொல்லி தரேன். Get involved in anything before you know it. Remember, stay informed, stay safe. Thanks for watching. Cheers.